Hello students, 12th standard mathematics, chapter 1 applications of matrices and determinants, exercise 1.1 la question number 14. A அப்படினு ஒரு matrix கொடுத்திருக்காங்க 3/3 matrix. A inverse equal to 1/2 into a square minus 3i அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம வழக்கமாக இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய A inverse கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கக்கூடிய a ஸ்கொயர் மைனஸ் 3i கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் அப்படின்றதுனால நம்ம வேறு ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ணலாம். இங்கே இப்போ ஆக்சுவலாக நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 3iன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் நம்ம எடுத்துப்போம். ப்ரூவ் பண்ணுறதை எடுத்துக்கிட்டு இதிலிருந்து நம்ம ஒரு இதை கொண்டு வரலாம். என்ன பண்ணலான்னா இப்போ இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் ரெண்டு சைட்லேயும். இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2a இன்வர்ஸ் 2 கொண்டு போயிடலாம், லெஃப்ட் சைடு கொண்டு போனாலும் சரி, a ஸ்கொயர் மைனஸ் 3i அப்படின்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த a இன்வர்ஸை இங்கேருந்து ரிமூவ் பண்ணலாம். இந்த a இன்வர்ஸ் ரிமூவ் பண்ணால் என்ன செய்யணும், நம்ம ரெண்டு சைட்லேயும் இந்த ஈக்குவேஷனோட ரெண்டு சைட்லேயும் ஏவால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போது ப்ரீ மல்டிப்ளையிங் பை ஏ எப்படி எதுவும் பார்த்துக்கோங்க. 2a a இன்வர்ஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த a இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 3iன்னு எழுதலாம். சரியா, ரெண்டு பக்கமும் நம்ம ஏவால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம். சரி, இப்போ இந்த a இன்வர்ஸ் நமக்கு தெரியும் ஏற்கனவே. a இன்வர்ஸ்னால் ஒரு மேட்ரிக்ஸ் அந்த இன்வர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அது யூனிட் மேட்ரிக்ஸாக மாறும். அப்போ 2iன்னு ஆகும். ஈக்குவல் டு இந்த a உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். a இன்ட்டு a ஸ்கொயர்லேருந்து a கியூப் ஆகும். 3 இன்ட்டு a இன்ட்டு i aiன்னு வரும். அந்த aiன்றது யூனிட் மேட்ரிக்ஸோட எந்த ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அதனால் ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போது a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 3iன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணால் போதும். 2i ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் 3i, அதாவது a கியூப் மைனஸ் 3i ஈக்குவல் டு 2iன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறது இப்போ நமக்கு நம்ம இதான் இந்த மெத்தட் கொண்டு வர போகிறோம். என்னென்னா இதில் பாருங்கள், இன்வர்ஸ்லாம் வராது. a கியூப் a தெரியும், a கியூப் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஏவை சப்ஸ்டிட் பண்ணி 3a போட்டு இந்த ஈக்குவேஷனை நம்ம லெஃப்ட் சைடு இந்த a கியூப் மைனஸ் 3a வேல்யூ வந்து 2i அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ அப்போது இதை வந்து நம்ம என்னன்னா to prove a inverse equal to 1/2 into a square minus 3i. So it is enough to prove a cube minus 3a equal to 2i. சரியா, இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு a தெரியும் நமக்கு, இதுலேருந்து நம்ம a கியூப் கண்டுபிடிக்கணும். ஸோ a கியூப் வேணும்னா a ஸ்கொயர் வேணும். ஸோ ஃபஸ்ட் வந்து we find a ஸ்கொயர் ஈக்குவல் டு a இன்ட்டு ஏன்னு எழுதலாம். ஸோ வாட் இஸ் a கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0 1 1 1 0 1 1 1 0. சரியா, அடுத்து மறுபடியும் திரும்ப அதே மேட்ரிக்ஸ் 0 1 1 1 0 1 1 1 0. ஸோ நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம், முதல் மேட்ரிக்ஸில் ரோ, ரெண்டாவது மேட்ரிக்ஸில் காலம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 1. ஸோ ஃபஸ்ட் ரோ முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 0 இன்ட்டு 1 0 இன்ட்டு 1 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் 0 இன்ட்டு 1 0 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 0 0. சரி, ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சது. அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கலாம்.
செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு காலத்தில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு அப்படி பெருக்கிட்டு வரணும். 1 into 0 0 plus 0 into 1 0 plus 1 into 1 1. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 1 1 plus 0 plus 1. அடுத்தது 1 second row 1 into 1 1 0 plus 0. So about the third row எடுத்துக்கலாம். Third row first column 1 into 0 0 1 into 1 1 over 0 plus 1 plus 0. அதுக்கப்புறம் third row second column 1 into 1 1 plus 1 into 0 0 plus 0 into 1 0. Third row third column 1 into 1 1 plus 1 plus 0. ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஏ ஸ்கொயரோட மேட்ரிக்ஸு. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 2 1 1. அடுத்தது 1 2 1. இந்த இடத்துல வந்து ஏ ஸ்கொயருடைய வேல்யூ நமக்கு 1 to 1 ஆச்சு. அடுத்தது என்ன? நெக்ஸ்ட்டு 1 1 2. திஸ் இஸ் ஏ ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஏ கியூப் வேணும். ஏ கியூப் வேணும்னு சொன்னால் ஏ ஸ்கொயரை ஏவால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஏ ஸ்கொயர் என்ன நமக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயர் வந்து 2 1 1 1 2 1 1 1 2 into A into given matrix. So given matrix 0 1 1 1 0 1 1 1 0. So again நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு காலம் அந்த மாதிரி போடலாம். 2 into 0 0 plus 1 plus 1. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 plus 0 plus 1. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 2 plus 1 plus 0. சரி, அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 plus 2 plus 1. Second row second column 1 into 1 1 plus 0 plus 1. Second row third column 1 plus 2 plus 0. Third row first column 0 plus 1 plus 2. Third row second column 1 into 1 1 plus 0 plus 2. Third row third column 1 plus 1 plus 0. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஏ கியூப் கிடைக்கும். ஏ கியூப் எவ்வளோ பாருங்கள்? 2 3 3. சரியா? அடுத்தது 3 2 3. நெக்ஸ்ட்டு 3 3 2. ஸோ திஸ் இஸ் அவர் ஏ கியூப். ஸோ நமக்கு என்ன தேவைன்னா ஏ கியூப் மைனஸ் 3 ஏ வேணும் இல்லையா? ஏ கியூபுக்கு நம்ம இதை எழுதிடலாம் அப்படியே. என்னென்ன? 2 3 3 3 2 3 3 3 2 மைனஸ் 3 இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ. ஏ மேட்ரிக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கு? 0 1 1 1 0 1 1 1 0. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த -3 இந்த மேட்ரிக்ஸ்க்கு உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். -3 உள்ளே கொண்டு போகும்போது வெளியே ப்ளஸ் ஆகும். இந்த மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் -3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு அப்படியே இருக்கும் 2 3 3 3 2 3 3 3 2. இந்த மேட்ரிக்ஸில் வந்து இது ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டு
உள்ள என்ன பண்ண போகிறோம், -3 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 0 -3 -3 -3 0 -3 -3 -3 0. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஆட் பண்ணலாம். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்னா என்னன்னு தெரியும். இங்கே வந்து 2ன்ற இடத்துல, அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மீட் பண்ணுற இடத்துல கூடிய எலமெண்ட்டு, அந்த எலமெண்ட்டையும் அது அடுத்த மேட்ரிக்ஸில் அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மீட் பண்ணுற இடத்துல கூடிய எலமெண்ட்டு, அடுத்து 3 எடுத்தால் அந்த 3ன்ற இடத்துல ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், இப்படி இந்த எலமெண்ட்ஸுக்கு தான் கரஸ்பாண்டிங் எலமெண்ட் பேர். அப்போ இங்கே கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இது 2வும் 0வும் கரஸ்பாண்டிங். அப்போ 2 + 0 என்ன கிடைக்கும், 2 2 + 0 போட்டு கூட போடலாம். 3 -3 3 -3. ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் 3 -3 2 + 0 3 -3. தேர்ட் ரோ 3 -3 3 -3 2 + 0. இப்போ நமக்கு இதெல்லாம் டைரெக்டாக தெரிஞ்சால் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணி போடலாம். தப்பு இல்லாமல் போட்டோம்னா போதும். டைம் வந்து நமக்கு ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் 2 0 0 0 2 0 0 0 2. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 2வை வெளியே எடுத்துடலாம். 2 எப்படி எடுக்க முடியும், 0ல் 2 இருக்குமானா இருக்கும். 0ல் வந்து எந்த எலமெண்ட்னாலும் நம்ம வெளியே எடுக்கும்போது அதால் டிவைட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். இப்போ 2 வெளியே எடுத்தால் 0/2 0ன்னு ஆகிடும். அப்போது 2 மட்டும் எடுக்கும்போது 2/2 வந்து 1ன்னு வரும் உள்ள. ஸோ அப்போ என்ன ஆகும், 2 வெளியே எடுத்தோம்னா 1 0 0 0 1 0 0 0 1ன்னு கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸ் என்ன, யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. அதனால் நம்ம என்ன போடலாம், 2i அப்படின்னு போடலாம் இல்லையா. அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, a³ - 3a இருக்குது. அதே எதுக்கு ஈக்குவல் வந்திருக்கு, 2iக்கு ஈக்குவல் வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சரியா. இப்போ இந்த இது வந்து ஹென்ஸ் ப்ரூவ்னு போடலாம். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்முடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், a இன்வர்ஸ் ஈக்குவல் 1/2 × a² - 3iன்னு ப்ரூவ் பண்ணுற அந்த லாங் மெத்தடை லாங் ப்ரொசீஜரை கொஞ்சம் சிம்பிளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெத்தடில் போட்டிருக்கிறோம். இது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஜஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் மட்டும்தான் வந்துட்டுருக்கோம், அடிஷன் வந்துட்டுருக்கோம். a இன்வர்ஸ்னு சொன்னால் டிட்டர்மினன்ட் a கண்டுபிடிக்கணும், அப்புறம் அட்ஜாயின்ட் a கண்டுபிடிக்கணும், அதுக்கு a இன்வர்ஸு, அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய a² தனியாக 3i தனியாக கண்டுபிடிச்செல்லாம் போடணும். ஸோ அதை விட இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.